SanDiskலேருந்து அல்ட்ரா கர்வ் அப்படிங்கிற ஒரு பென்ட்ரைவ் பற்றின ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலும் இந்த பென்ட்ரைவ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. காரணம் இதில் USB 3.2 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி என்னதான் ஸ்பீடு இந்த பென்ட்ரைவ் வருது, அது மட்டும் இல்லாமல் இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, மேலும் இந்த பென்ட்ரைவ் நல்லா இருக்கா இல்லையா முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகும்போது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. முதல்ல இந்த SanDiskோட அல்ட்ரா கர்வ் பென்ட்ரைவ் வாங்கணும்னு வச்சிங்கன்னா இதோட பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலமாக நீங்கள் வாங்கிட முடியும். இந்த பென்ட்ரைவ் பிளாக், ப்ளூ, க்ரீன் அப்படிங்கிற 3 கலர்ஸாக வருது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ப்ளூ கலர் வெர்ஷன். முதல்ல பென்ட்ரைவோட ஃப்ரண்ட் சைட் பேக்கேஜிங் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இது வந்து டாப்பில் USB 3.2 பென்ட்ரைவ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட கெப்பாசிட்டி 32 GB, அதாவது என்கிட்ட இருக்கிறது 32 GB பென்ட்ரைவ். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் வந்து கிட்டத்தட்ட 100 MB/s வரையும் நமக்கு ஸ்பீட் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதை ரீட் ஸ்பீட் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ரைட் ஸ்பீட் இல்லை, ரீட் ஸ்பீடு. அதாவது ரீட் ஸ்பீட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபைலை வந்து டபுள் கிளிக் பண்ணி அதை ரீட் பண்ணுறீங்கன்னா, அதாவது அந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்பீடு தான் அந்த ரீட் ஸ்பீட் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு அதில் ஸ்பீட் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. மற்றபடியாக ரைட் ஸ்பீடு எவ்வளோ இருக்குது, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது எவ்வளோ ஸ்பீடு வருது, அதுவே ஃபைலை வந்து கட் பண்ணி அல்லது பேஸ்ட் பண்ணி வெளியே போடும்போது எவ்வளோ ஸ்பீடு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேலும் இந்த ஃப்ரண்ட் சைட் பேக்கேஜிங்கில் நமக்கு இந்த பென்ட்ரைவ் USB 3.2 Gen 1 ஃப்ளாஷ் டிரைவ்ங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரெடிஷ்னலாக நார்மலாக இருக்கக்கூடிய USB 2.0 பென்ட்ரைவை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது 10 மடங்கு அதை விட வேகமாக இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடியாக வழக்கமாக SanDisk கூட வரக்கூடிய இந்த ரெஸ்க்யூ ப்ரோ அப்படிங்கிற சாஃப்ட்வேர் இதுலேயுமே கொடுக்குறாங்க. இந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இதில் வந்து நமக்கு ஃபைல்ஸ் வந்து சேஃபாக வைக்க முடியும்னு சொல்கிறாங்க. இதோட கீ வந்து நமக்கு பேக்கேஜிங் ஓப்பன் பண்ணும்போது உள்ளே இருக்கும். இது இப்போ பென்ட்ரைவ் பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக மென்ஷன் பண்ணிங்க, நமக்கு அது தேவையில்லை. இப்போ பேக்கேஜிங் ஓப்பன் பண்ணி பென்ட்ரைவ் வெளியே எடுத்துட்டிங்கன்னா பென்ட்ரைவ் இதே மாதிரி தான் இருக்கும். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பென்ட்ரைவ்க்கு 5 வருடம் வாரண்ட்டி வருது. ஸோ வாரண்ட்டியை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஆன்லைனில் போய் தான் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பென்ட்ரைவ்க்கு 5 வருடத்துக்கான வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஆனால் வந்து ஃபிசிக்கல் டேமேஜில் கவர் ஆகாது. அது பென்ட்ரைவ் வந்து ஏதாவது உடஞ்சிருந்தாவோ அல்லது வந்து அது சேதமாக இருந்தாவோ வந்து உங்களுக்கு கவர் ஆகாது. மற்றபடியாக பென்ட்ரைவ் உள்ள போர்டில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்கும். மற்றபடி பென்ட்ரைவோட பில்டுன்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக் பில்டு தான் வருது. வெயிட்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியான வெயிட் தான் இருக்குது. வெறும் 3.4 grams தான் இதோட வெயிட் வருது. மற்றபடியே பென்ட்ரைவோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு மேட் இன் மலேசியா அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது போக பென்ட்ரைவோட அந்த சீரியல் நம்பர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இப்போ இந்த பென்ட்ரைவ் வந்து கம்ப்யூட்டரில் மாட்டி என்னென்ன விஷயங்கள் வருதுன்னு பார்க்கலாம். இது ஒரு 32 GB பென்ட்ரைவ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தேன். நமக்கு இந்த பென்ட்ரைவ் வந்து கிடைக்கக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 28.64 GB வந்து நமக்கு யூசபிள் ஸ்பேஸாக கிடைக்குது. ஸோ முதல்ல இப்போ இந்த பென்ட்ரைவில் ஒரு 1 GBக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலண்ட்டான ஒரு ஃபைலை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி வெளியே பேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். எவ்வளோ ஸ்பீடு வந்து வருதுன்னு பார்க்கலாம். மூலம் வந்து நமக்கு USB 3 மற்றும் 3.2 போர்ட் வந்து 2 போர்ட் இருக்குது நம்ம சிஸ்டத்தில். அதை யூஸ் பண்ணி பார்த்துலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது முதல்ல அந்த 1 GB ஃபைலை காப்பி பண்ணி உள்ளே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பென்ட்ரைவில் நீங்கள் பார்க்குற மாதிரியாக வந்து கிட்டத்தட்ட ஸ்பீடு வந்து ஆவரேஜாக 13 15 MB/s வரையும் நமக்கு வந்து காப்பி ஆகுது. அதாவது கிட்டத்தட்ட 14 MB/s வரையும் நமக்கு வந்து இந்த காப்பி ஸ்பீடு வந்து இதில் கிடைக்குது உள்ளே காப்பி பண்ணி போடும்போது ஃபைலை. அது மட்டும் ஃபைலை காப்பி பண்ண அந்த ஒரு செகண்ட் வந்து கிட்டத்தட்ட 19 MB/s வந்து ஸ்பீடு வந்து கிடச்சிச்சு. இப்போ ஃபைலை உள்ளே காப்பி பண்ணி போட்டாச்சு. அதே USB போர்ட்டில் தான் பென்ட்ரைவ் இன்னுமே இருக்குது. இப்போ அந்த அதே ஃபைலை கட் பண்ணி வெளியே கம்ப்யூட்டருக்கு பேஸ்ட் பண்ணலாம். அப்போ இதோட ஸ்பீட், அதாவது வெளியே மூவ் பண்ணக்கூடிய ஸ்பீட் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி கிட்டத்தட்ட 38 MB/s 40 MB/s வரைக்கும் கிடைக்குது. ஸோ ஸ்டார்ட் அப்பே கிட்டத்தட்ட 40 MBக்கும் அதிகமான ஸ்பீட் நமக்கு இதுலேருந்து கிடைக்குது. ஸோ நல்ல ஒரு ஸ்பீடுன்னு சொல்லலாம். ஃபாஸ்ட்டான ஸ்பீட் இந்த பென்ட்ரைவ்லேருந்து கிடைக்கி. இப்போ இதே பென்ட்ரைவை USB 3.2 போர்ட்டில் வந்து மாட்டி பார்த்து எவ்வளோ ஸ்பீடு வருதுன்னு பார்க்கலாம். இப்போ அதே ஃபைலை மறுபடியும் பென்ட்ரைவ்க்குள்ளே காப்பி பண்ணி போடுறேன். ஸோ போடும்போது பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ஆவரேஜாக 20 MB/s வரையும் நமக்கு வந்து இந்த ஸ்பீடு வந்து கிடைக்குது. ஆவரேஜாக 19 20 MB வரையும் நமக்கு வந்து ஸ்பீடு கிடைக்குது. ஸோ ஸ்பீடு வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஓரளவு கூடி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ காப்பி பண்ணி போட்ட ஸ்பீடு பார்த்தாச்சு. இப்போ அதே ஃபைலை வெளியே மூவ் பண்ணும்போது, அதாவது கட் பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது எவ்வளோ ஸ்பீடு வருதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி கிட்டத்தட்ட 140 MB/s வரையும் ஸ்பீடு வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ பென்ட்ரைவோட பேக்கேஜிங்கில் நமக்கு 100 MB வரையும் ஸ்பீடு கிடைக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் சொன்ன ஸ்பீடோட அதிகமான ஸ்பீடு தான் கிடைச்சிச்சு சொல்லலாம். ஸோ நான் இப்போ சிஸ்டத்தில் காட்டுற மாதிரி வேகமாக இந்த ஃபைல் உடனே காப்பியாகி முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட 1 GB ஃபைல் வந்து வேகமாக கிட்டத்தட்ட சில செகண்ட்ஸ்லேயே காப்பி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அதாவது 132 MB/s 148 MB/s வரை ஸ்பீடு வந்து நமக்கு கிடைச்சிச்சு. ஸோ நல்ல அவுட்ஸ்டாண்டிங்கான ஸ்பீடு இதுலேருந்து கிடைச்சி. ஸோ USB 3.2 போர்ட் வச்சிருந்தீங்கன்னா இன்னுமே நல்ல ஸ்பீடு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். கடைசியாக இந்த பென்ட்ரைவோட பிரைசிங்கை பற்றி பார்த்துலாம். இந்த பென்ட்ரைவோட விலை வந்து நமக்கு 399 அப்படிங்கிற விலையில் வந்து கிடைக்குது. இதோட பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அப்படின்னா ஸ்க்ரீனில் கூட நீங்கள் வியூ ப்ராடக்ட் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக இந்த பென்ட்ரைவ் வாங்கிக்கலாம். ஸோ ஓவரலாக ஒரு சூப்பரான பென்ட்ரைவ் சொல்லலாம். நமக்கு வந்து ரொம்ப ஒன்றும் ஹீட்டும் இல்லை. லாங் டைமில் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணி பார்க்கும்போதும் இந்த பென்ட்ரைவ் வந்து எந்த விதமான ஹீட்டும் இல்லை. அது மட்டும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த SanDiskோட அல்ட்ரா கர்வ் வந்து என்ன நமக்கு வந்து பிளாஸ்டிக் பில்டுங்கிறது மட்டும் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. கொஞ்சம் வெயிட், ஏதாவது பெரிய வெயிட் வந்து டப்புன்னு பட்டுச்சுன்னா பென்ட்ரைவ் டேமேஜாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி டேமேஜ் ஆச்சுன்னா
பென்ட்ரைவ் வாரண்டி கவர் ஆகாது. ஸோ மற்றபடியாக பென்ட்ரைவ் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த SanDiskோட அல்ட்ரா பிக்கப் பென்ட்ரைவ் பற்றி நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோஸ் வரை நன்றி, வணக்கம்.